ஹாய் டியூட்ஸ். மகா கும்பமேளா ரீசெண்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி, இந்த மோனிஷான்ற பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குங்க. அவங்க கும்பமேளாவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ருத்ராட்ச மாலை வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஊசி மணி பாசி மணி வித்துட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். ஆக்சுவலாக வந்து எதிர்பாரா விதமாக யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள வந்து அவங்க சிரிக்கிறத, அதே மாதிரி அவங்க வந்து கண்ணடிக்கிறத, இதெல்லாம் வந்து பிக் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு வந்து வைரல் ஆனாங்க. ஒரே ஒரு பிக்னால வைரல் ஆனாங்களே, அதுவே வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து சோகத்தை ஏற்படுத்திருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பிளஸ் வந்து கும்பமேளானா என்னன்றதையும் டீட்டெயிலா தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கும்பமேளானா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். கும்பமேளா மொத்தம் வந்து 4 வகை இருக்குங்க. கும்பமேளான்றது இந்தியாவில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம எப்படி வந்து பொங்கலை கொண்டாடுறோம், தீபாவளியை கொண்டாடுறோமோ அந்த மாதிரி வந்து இந்த கும்பமேளான்றது மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். இந்தியாவுக்குள்ள மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு லெவல்ல இந்த கும்பமேளா மிகப்பெரிய, ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல். யுனெஸ்கோ இருக்குல்ல, ஸோ அவங்களால வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஃபெஸ்டிவலை நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்டிங் டேலே வந்து பில்கேட்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரர்கள் அம்பானி வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய கிரிக்கெட் பிளேயர்கள் வந்து இந்த கும்பமேளாவோட போய் பார்க்குறாங்க. அந்த கோயிலை பார்த்துட்டு அந்த தண்ணி இருக்குல்லங்க, ஸோ அந்த கும்பமேளால வந்து இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதின்னு சொல்லிட்டு 3 நதிகள் வந்து சேர்ற இடம் வந்து பெக்யாராஜ், சரிங்களா, பியாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. இந்த இடத்துலதான் இந்த கும்பமேளா வந்து பயங்கர ஃபெஸ்டிவலா நடக்குது. இந்த தண்ணியை போயிட்டு நாம வந்து முங்கி எழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதுவரை எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலுமே வந்து அப்படியே வந்து அடுத்த நொடியே வந்து கரைஞ்சிருன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். மக்கள் வந்து நம்புறாங்க. அதனாலதான் வந்து ஏகப்பட்ட பக்தர்கள், அகோரிகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த கும்பமேளாவை போய் பாக்குறாங்க. அந்த தண்ணியில வந்து நீராடுறாங்க. அந்த தண்ணி வந்து முங்கி எழுந்தாலே நம்ம இதுவரை செஞ்ச பாவம் எல்லாம் போயிருன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். பிளஸ் இந்த கும்பமேளா வந்து 4 வகைப்படும் சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகா கும்பமேளா ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்த்து கும்பமேளா, அதுக்கப்புறம் வந்து பூர்ண கும்பமேளா, அதுக்கப்புறம் வந்து மகா கும்பமேளா. ஆக்சுவலா வந்து இந்த மகா கும்பமேளா 2 வாட்டி வரும். ஆர்த்து கும்பமேளா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நடக்குமாங்க. அதாவது இந்த பூர்ண கும்பமேளா இருக்குல்லங்க, ஸோ பூர்ண கும்பமேளா வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். அதோட பாதி தான் வந்து இந்த ஆர்த்து கும்பமேளா. இயருக்கு இயர் வந்து கும்பமேளா நடக்கும், அது வந்து ஃபெஸ்டிவல். பட் வந்து இந்த மகா கும்பமேளா இருக்குல்லங்க, அது 12 பூர்ண கும்பமேளாவை அடுத்து வரதாங்க மகா கும்பமேளா. அதாவது 144 இயருக்கு அப்புறம் வரதா மகா கும்பமேளா. இப்ப 2025 வந்து பூர்ண கும்பமேளா வந்து பயங்கர விதமான பியாக்ராஜ்னு ஒரு இடத்துல வந்து பயங்கர விதமா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எப்ப நடந்து எப்ப முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஜான் 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கும்பமேளா. ஜனவரி 13 இருந்து நெக்ஸ்ட் மந்த் மகா சிவராத்திரி இருக்கலாங்க. ஸோ பிப்ரவரி 26 வரையுமே வந்து இந்த கும்பமேளா வந்து பயங்கர விதமா கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. இந்த கும்பமேளாவுக்கு ஒரு கதை இருக்குங்க, ஒரு புராண கதை. புராண கதைகள்லாம் நீங்க நம்பாதவங்களா இருந்தா கண்டிப்பா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. இல்ல புராண கதையெல்லாம் உண்மைன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கதை. அப்படி அது பெரிய என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கதை தான். அதை வச்சுதான் இந்த கும்பமேளா வந்து பயங்கர ஃபெஸ்டிவலா நம்ம இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அசுரர்கள், அப்புறம் வந்து தேவர்கள். நீங்க பழைய புராண கதையில எடுத்துன்னு வச்சோங்களேன், அசுரர்கள் தேவர்கள் இந்த மாதிரி தான் மேக்சிமம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா தேவர்கள் வந்து கடவுள், அசுரர்கள் வந்து கெட்டவங்க. இப்ப நல்லவன் கெட்டவன் அந்த மாதிரி. அவங்க பால் கடல்ல வந்து 2 பேருமே, அதாவது தேவர்களும் வந்து பால் கடல்ல வந்து அமிர்தத்துக்கு போராடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அசுரர்களும் 2 பேரும் சண்டை போட்டு அந்த அமிர்தத்தை வந்து எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கர விதமான சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அமிர்தம், அமிர்தம்னா என்ன நீங்க வந்து புராண கதையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எவ்வளவு பெரிய இதா இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து அழிவே இல்லை, நம்ம வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு மாதிரி, அது பேர் தான் வந்து அமிர்தம். அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த வந்து மகாவிஷ்ணு ரோகிணி அவதாரம் எடுத்தாங்க. இப்ப அந்த காலத்துல வந்து கடவுள் எல்லாமே வந்து அவதாரம் எடுத்தவங்க தான். இப்ப விஷ்ணுவோட அவதாரம் தான் நிறைய அவதாரம், அதே மாதிரி கிருஷ்ணன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், மகாவிஷ்ணு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரோகிணி அவதாரம் எடுத்தாரு. எடுத்து அமிர்தத்தை வந்து அவர் கைப்பற்றிட்டாரு. மகாவிஷ்ணு, அதாவது தேவர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. அப்படி கைப்பற்றி மகாவிஷ்ணு கையில இருந்து அந்த அமிர்தம் கொஞ்சம் சிதறிடுச்சு இல்ல, அந்த அமிர்தம் வந்து ஒரு 4 துளி வந்து கீழே பூமியை நோக்கி வந்துட்டு இருந்தது. அந்த பூமியை நோக்கி வந்துட்டு இருந்து நம்ம நார்த் இந்தியாவில வந்து ஒரு சில இடத்துல, அதாவது பெரிய பெரிய இடத்துல வந்து விழுந்துருச்சுங்க. அந்த இடம் இருக்கு, அந்த இடத்துல விழுந்த தண்ணி இருக்குல்லங்க, ஸோ அந்த இடத்துல விழுந்தது எல்லாமே வந்து கடல்ல தான் விழுந்தது. அந்த கடல்ல தான் வந்து இந்த மகா கும்பமேளா விதம் பயங்கர விதமா கொண்டாடி இருந்தது. நான் 4 கும்பமேளா வந்து நடக்கும்னு சொன்னாங்க. இதுல மெயினா வந்து பியாக்ராஜ்ல தான் வந்து மகா கும்பமேளா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பூர்ண கும்பமேளா நடக்கும். இப்ப நடந்துட்டு இருக்கிறது பூர்ண கும்பமேளா. மத்த 2 இடத்துலயும் வந்து மத்த ஒவ்வொரு இந்த 4 சொட்டு அமிர்தம் விழுந்ததுன்னு சொன்னால, அந்த இடத்துலயும் வந்து கும்பமேளாவெல்லாம் நடக்கும். அப்படி அந்த 4 சொட்டு விழுந்த அமிர்தம் ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா, காசி, பியாக்ராஜ், அப்புறம் வந்து ஹரித்வார், அப்புறம் வந்து உஜ்ஜயினி, நாசிக் இந்த மாதிரி இடம் சொல்றாங்க.
இந்த 4 இடத்துல தான் வந்து இவர் இருக்காருல்ல, ஸோ நம்ம மகாவிஷ்ணு ரோகிணி அவதாரம் எடுத்து விழுந்த 4 சொட்டுமே வந்து இந்த இடத்துல தாங்க விழுந்திருக்கு. நாசிக், விஜய்னி, ஹரித்வார், அப்புறம் வந்து பியாக்ராஜ். இந்த 4 இடத்துல விழுந்ததுனால தான் வந்து நம்ம வந்து கும்பமேளா வந்து பயங்கர விதமா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா வந்து பியாக்ராஜ்ல தான் வந்து மகா கும்பமேளாவும் நடக்கும், பூர்ண கும்பமேளாவும் நடக்கும். மற்ற இடத்துல வந்து ஒவ்வொரு கும்பமேளா நடக்கும். இந்த இப்ப நான் சொன்ன ஆர்த்து கும்பமேளா, அதுக்கப்புறம் வந்து நார்மல் கும்பமேளா, இப்ப இயருக்கு வந்து நடந்துட்டு இருக்கும்ல, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நடக்கும். இதுதான் வந்து கும்பமேளா வந்து உருவான கதை. அடுத்து இந்த கும்பமேளால வந்து ஒரு பொண்ணு வந்து பயங்கர விதமா வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க நேம் வந்து மோனிஷா. இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பெரிய மாடலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இல்ல வந்து இவங்க பெரிய ஆக்டரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்புறம் எப்படிப்பா வைரல் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ருத்ராட்ச மாலை, அப்புறம் வந்து ஊசி, இந்த மாதிரி பாசி வித்துட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நார்மலா வந்து கும்பமேளா விழால மட்டும்தான் வந்து இவங்களால வந்து சம்பாதிக்க முடியும். கும்பமேளா இந்த மாதிரி திருவிழா வந்தா மட்டும்தான் இவங்களால வந்து சம்பாதிக்க முடியும். இவங்களுக்குன்னு வந்து ஒரு வேலை இருக்காது. அதே மாதிரி வந்து வேற எந்த வேலையுமே இவங்களுக்கு கார்டு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு திருவிழால போயிட்டு வித்தா அதுல வர காசு எடுத்து அதை திரும்பியும் வந்து அவங்க ஊசி மணி பாசி மணி வாங்கி அதை வந்து வித்துட்டு அப்படியே ரொட்டேஷன்லயே இருப்பாங்க. லைக் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான் இவங்களுக்கு வந்து இதுதான் ஒரு வேலை. இதே மாதிரி கும்பமேளான்றது 50 நாட்கள் நடக்கும். இந்த 50 நாள்ல நம்ம சம்பாதிச்சோம்னா ஓரளவுக்கு இந்த இயரா நம்ம வந்து ஓட்டிடலாம். அதுவும் இந்த பூர்ண கும்பமேளால வந்து நிறைய பேர் வருவாங்களாம். அதாவது உலகெங்கும் இருந்து நிறைய பேர்கள் வருவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க குடும்பத்தோட அந்த மோனிஷான்ற பொண்ணு குடும்பத்தோடயே வந்து போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல வந்து இவங்க வந்து கடையை போட்டிருக்காங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் போயிருக்காங்க. கடையை போய் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரோ ஒருத்தர் வந்து இவங்க பேசுறத, இவங்க கண்ணு, இவங்க எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி ஏதோ சம்திங் வந்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராம் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்லோட் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வைரல் ஆயிடுச்சுங்க. பயங்கர வைரல் ஆயிடுச்சு. என்ன வைரல் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பார்க்க வந்து அப்படியே வந்து பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடத்துல இருந்து கூட வந்து இவங்களுக்கு வந்து நிறைய கால் ஃபாலோவர் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பயங்கர வைரல் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேரு கும்பமேளா பார்க்க போல, சாமியை பார்க்க போல, அந்த தண்ணியை வந்து முங்கி எடுத்து கூட போல. இந்த பொண்ணை வந்து தேடி போயிருந்திருக்காங்க. கும்பமேளால வந்து இந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு நிறைய பேர் வந்து செல்ஃபி கூட எடுக்க போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து வீடியோ கூட யூடியூப் சேனலுக்கு ஷூட் பண்றதுக்கு போயிருந்திருக்காங்க. பேட்டி எடுக்க நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் வந்து போய் பேட்டி எடுக்கிறதுக்கு போயிருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட பொழப்பு கெட்டுரும், அதாவது நம்ம வேலை போயிருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, திரும்ப வந்து இந்த பொண்ணை மோனிஷான்ற பெண்ணை வந்து திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்களாம். சம்திங் அவங்க ஊர் சம்திங் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அங்க போயிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க வைரல் ஆயிட்டாங்களா, இதை வச்சு அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு போட்டோஸ் போட்டிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பயங்கர விதமான ஃபாலோவர்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த வைரல் ஆனதுக்கு அப்புறம் பயங்கர விதமா இவங்க ஃபாலோவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ எதுவும் சம்திங் போட்டிருக்காங்க. அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இதை பார்த்துருந்த ஒரு டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் படம் எடுத்துட்டு இருக்கேன், அந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. பட் அதுக்கு வந்து மோனிஷா தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. பயங்கர வைரல் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு விதமான சோகம் வந்து நடந்தது. ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்கள் எல்லாமே இந்த கும்பமேளா நடந்தது. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வைரல் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் அவங்க வந்து தேடி வர ஆரம்பிச்சாங்களாம். இதனால வந்து அவங்க வந்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க வியாபாரம் நடக்கணும்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்க வந்து சிரிச்சு பேசிதான் ஆகணும். இதை வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விதமான செய்திகள் வந்தது. இதை வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு தான் வந்து அவரை வந்து அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆக்சுவலா வந்து வைரல் ஆனாங்களே, இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சோகம் இல்லை, ஃப்ரீயா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உருக்கமா வந்து ஒரு சில செய்திகள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. என்ன ஒரு சில செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து நான் போய் பூசி மணி மாலை வித்திருக்கேன், ருத்ராட்ச கொடையெல்லாம் வித்திருக்கேன். பட் இங்கே வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அது வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இனிமேட்டுக்கு என்னால வந்து வெளியே போயிட்டு நிம்மதியா வந்து மக்களோட மக்களா என்னால கலந்து வியாபாரம் பண்ண முடியல, இல்ல வந்து மக்களோட மக்களா நார்மல் பீப்புளா என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட் உண்மைதான். என்ன ஒரு பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள வந்து வெளியே போனா நிறைய பேர் வந்து துரத்திட்டு போயிட்டு செல்ஃபி எடுப்பாங்க, இதெல்லாம் எடுப்பாங்க. பட் அவங்களுக்குன்னு வந்து ஒரு இது இருக்கும்லங்க, நாமளும் வந்து சுதந்திரமா வெளியே போனோம், மக்களோட மக்களா கலந்து வந்து வெளியே போய் சாப்பிடணும், வெளியே போய் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். பட் ஒருவேளை இந்தியால மிகப்பெரிய வைரல் ஆயிட்டோ இல்ல வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாமே நடக்காது. அதை சொல்லிதான் வந்து அவங்க வருத்தப்படுறாங்க. எனக்கு வந்து இந்த ஃபேமஸ்ன்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து என்னால வந்து திரும்ப போயிட்டு மக்களோட மக்களாக வந்து என்னால வந்து இருக்க முடியாதுன்றது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க.
அதனாலதான் அவங்க அப்பா வந்து என்னைய வந்து திரும்ப வந்து வீட்டுக்கே போக சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல. ஸோ இந்த சான்ஸை வந்து அவங்க வந்து எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா மட்டும்தான் உண்டு. இன்னமும் அந்த படத்துல போய் நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதமான ஆக்ஷன்ஸுமே எடுக்கல. ஹோப் கும்பமேளா பத்தி வந்து நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த மோனிஷாவுக்கு நடந்த அவங்களோட வைரல் ஆனது, அதுக்கப்புறம் வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அது எவ்வளவு விஷயம் வந்து சோகமும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கும்பமேளா பத்தி தெரியாதவங்க, அதே மாதிரி இந்த மோனிஷா வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வச்சிருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாபிக்கோட இந்த நம்ம சேனல்ல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரையும் லெட்ஸ் சில், டாடா, பை, சி யூ காய்ஸ்.